இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 27/2/2026 இன்றைய நாளிலே வெள்ளிக்கிழமை, கரிநாள்னு போட்டிருக்கோம். சூரியனுடைய கதிர்வீச்சு கிட்ட வருதுன்னு அர்த்தம். அதனால சுய காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் செய்வது நல்லதல்ல. இன்றைக்கு தசமி காலையில 12:54 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா ஏகாதசி வந்துடும். அதுவுமே மாலை 10:50 வரைக்கும் இருக்கும். பின்பு துவாதசி வந்துடும். திருவாதிரை நட்சத்திரம் காலையில 11:05 வரைக்கும் இருக்கும். பின் புனர்பூசம் என்கிற ராமரின் நட்சத்திரம் வந்துடும். சர்வ ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இன்னைக்கு ஏகாதசி நாள், விஷ்ணுவின் நாள். 12லேருந்து 1:30 வரைக்கும், சாயங்காலம் 6:30லேருந்து 7:30 வரைக்கும் நல்ல நேரம். 10:12 ராகு காலம், 3:4:30 யமகண்டம், 7:30-9 குளிகை நேரம். வார சூலம் மேற்கு, வெள்ளம் பரிகாரம். மிதுன ராசிக்குள் சூரியன் 2 நாழிகை 32 வினாழிகள் இருப்பார். 6:29க்கு சூரியனின் உதய நேரம். இந்த புனர்வசு நட்சத்திரத்துக்குள்ள போற சந்திரனால கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம் எஃபெக்டும் இருக்கும். இன்றைய நாளிலே ஆயுஷ்மான் யோகமும் வணிஜை கரணமும் என்கிற யோக கரணங்களை கொண்டது. ஆயுஷ்மானுங்கிற விதை விதைக்கிறது நல்லது. புதுசா ஆடைகள் வாங்கி போட்டுக்கொள்வது நல்லது. ஆரோக்கியம் தரும் காரியங்கள்லாம் செய்தால் நல்லது. 27ஆம் தேதி பிப்ரவரியான இன்று சூரியன், ராகு, புத வக்கரமாக, செவ்வாய், சுக்கிரன் என்று 5 கிரகங்கள் சேர்ந்ததாக கும்பராசி, சனி மீனராசி, மிதுன ராசியிலே குரு வக்கரம், சிம்ம ராசியிலே கேது என்று இன்றைக்கு கோச்சாரங்கள் இருக்கக்கூடிய நாளிலே ஒரு ராசிக்கு எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்கிற இந்த ராசியிலே ரிஷப ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்க ராசியின் 2ஆம் இடம் என்கிற குடும்ப தன வாக்குஸ்தானத்திற்குள்ளரே குருவும் சந்திரனும் சேர்ந்து அமர்கிறார்கள். சந்திரன் மனோகாரகன், வேகமாக செயல்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். நிறைய செலவு பண்ணியிருக்கும். எனர்ஜியும் கொஞ்சம் நிறைய செலவானதுனால இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு ஒரு எண்ணம் வரும். ரெஸ்ட் எடுத்து பண்ணுவோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இன்னைக்கு காட்டுறதுனால இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக காரியங்கள்லாம் செய்யுங்க. காலையிலே விஷ்ணு சகஸ்ரநாமெல்லாம் கேட்டு கொஞ்சம் மைண்டை கொஞ்சம் செட் பண்ணிக்கிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காரியங்கள்லாம் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இன்னைக்கு காட்டும்.